இந்த வீடியோவில் நம்ம Angular அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது Angular CLI யூஸ் பண்ணின்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளோட முதல் Angular அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு நம்ம வந்து ng ஸ்பேஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு CLI கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ng ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் மை ஐஃபன் ஆப்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதாவது மை ஐஃபன் ஆப் தான் நம்ம அப்ளிகேஷன் நேம். இதை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆங்குலர் ஒர்க் ஸ்பேஸும் நம்மளோட ஆங்குலர் ரூட் அப்ளிகேஷனும் நமக்காக இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆங்குலர் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒரு ஃபோல்டர், அதில் வந்து உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ், அது ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல ஆங்குலர் அப்ளிகேஷனை நீங்கள் அதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆங்குலர் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அது இல்லை ஆங்குலர் லைப்ரரியாக இருக்கலாம், இல்லை end-to-end டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ng ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் மை ஐஃபன் ஆப்ன்ற கமெண்டை நம்ம Angular CLIயில் கொடுக்குறது மூலமாக ஒரு புதிய ஒர்க் ஸ்பேஸ் மை ஐஃபன் ஆப்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகும். நம்ம ஆப்புக்கு தேவையான ஃபைல்லாம் வந்து அதுக்குள்ளே மை ஐஃபன் ஆப்னு ஒரு சப் ஃபோல்டரும் க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் end-to-end டெஸ்ட்டுக்கான ஒரு சப் ஃபோல்டரும் க்ரியேட் ஆகும், E2E அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சி ட்ரைவில் தமிழ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து Angular CLI யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து நோட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சி ட்ரைவில் இருக்க தமிழ்ன்ற ஃபோல்டருக்கு போயிடலாம். ஸோ இது எம்டி ஃபோல்டர், நம்ம இங்கே தான் வந்து Angular CLI யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு கமாண்ட் ஞாபகம் இருக்குது இல்லையா, புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் கரெக்ட், ng ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் நம்ம அப்ளிகேஷனுக்கு நான் கொடுக்க போகிற பேர் வந்து மை ஐஃபன் ஆப். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இப்போது ஆங்குலர் ரூட்டிங் இந்த அப்ளிகேஷனுக்கு ஆட் பண்ணட்டுமா இந்த பாய்லர் பிளேட் கோட்லன்னு கேட்குது. பட் நம்ம ஆங்குலர் ரூட்டிங் பற்றி லேட்டராக பார்க்க போகிறதுனால இப்போதைக்கு ஆங்குலர் ரூட்டிங் வேணான்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நோ கொடுத்துட்றேன். அப்புறம் ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் உங்களுக்கு எதை யூஸ் பண்ண போகிறீங்க இந்த அப்ளிகேஷன்லன்னு கேட்குது. இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக இருக்க CSS ஃபார்மேட்டே நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபைல் அது வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ ஃபைல்லையும் நம்ம மேனுவலாக ஒவ்வொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் பிடிக்கும் பாருங்கள். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு இந்த Angular CLI கமாண்ட் வந்து சேவ் பண்ணுது, அந்த நேரத்திலலாம் சேவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற டெவலப்பராக இருந்தாலும் சரி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், இந்த கோட் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க அப்ளிகேஷனை நான் பார்த்தாலும் சரி, நம்ம அப்ளிகேஷனை அவங்க பார்த்தாலும் சரி, கிளியராக எந்தெந்த ஃபைல் எதுக்காக இருக்குதுன்னு புரியும். ஓகே, நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பார்த்தீங்களா, எம்டியாக இருந்த தமிழ் ஃபோல்டருக்குள்ளே இப்போ மை ஐஃபன் ஆப்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டர் தான் வந்து ஒர்க் ஸ்பேஸ், ஆங்குலர் ஒர்க் ஸ்பேஸு. அதுக்குள்ளே நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் E2E end-to-end டெஸ்ட் சொன்னாலே அது அதுக்கான ஒரு ஃபோல்டரும் இருக்குது. இது வந்து E2E ஆப், அதாவது end-to-end டெஸ்ட்டுக்கான ஆப்பு. அப்புறம் நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து இந்த பேஸ் அப்ளிகேஷனுக்கு தேவையான நோட் பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நாம் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த சோர்ஸ் ஃபோல்டர் தான். இப்போ நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது, வேறு சில ஃபோல்டர்ஸும் இருக்குது. இப்போது நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆப் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ரூட் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபைல் இருக்குது. அதாவது ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் பார்த்தோம், அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ரூட் அப்ளிகேஷன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அவர் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஃபைல் app.module.ps இருக்குது. அதுக்கப்புறம் app.component ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம படிப்படியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த Angular அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒவ்வொன்றத்தையும் தமிழ்லேயே வந்து எளிய முறையில் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி தரணுன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்க சேனல் இது. அதனால் உங்கள் சப்போர்ட்டை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட்டை வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும், ஷேர் பண்ணுறது மூலமாகவும், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும், உங்கள் கமெண்ட்ஸ்கள் மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.